யா அல்லாஹ், நீ இங்க இருக்கின்றாயா? அதுவும் தனியாக? எப்போதிலிருந்து? ஜாவிதா, நீங்களா? வணக்கம். ஆதாப், நீ எங்களுடைய விருந்தாளி, ஆனால் உன்னுடன் யாரும் இல்லை. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். சொல்ல போனால் தவறு என்னுடையதுதான். எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது, நான் ஆமீருக்கு வந்த பொழுது என்னை அனைவரும் எவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டீர்கள். ஆனால் என்னை பார், நான் உன்னை சரியாக கவனிக்கவே இல்லை. என்னை மன்னித்து விடு. ஜாவிதா அக்கா, நீங்கள் எவ்வளவு அன்பானவர்கள். உங்களை யாராவது தவறாக நினைப்பார்களா? ஆதாப். வணக்கம். தோட்டத்தின் மூளை இடுக்குகளில் நன்றாக சோதனையிடுங்கள். காவலனை பாம்பு தீண்டியது போல் மீண்டும் ஒரு சம்பவம் இங்கு நடக்கக்கூடாது. நிச்சயம் ஹுசூர். இங்கு அனைத்து இடங்களும் சோதிக்கப்பட்டு வருகிறது. தவறாக புரிந்து கொண்டாயா? வேடிக்கையாக உள்ளது. ஆதாப். இம்முறை அவர் ஆதாப் கூறுவது உனக்குதான் தெரிந்து கொள் சிவானி. இப்பொழுது நீ உன் வணக்கத்தை கூறலாம். நான் தங்களை சரியாக கவனிக்கவில்லை. அது என்னவென்றால், நீங்கள் என்னிடம்தான் ஆதாப் கோருகிறீர்கள் என்று நினைத்தேன். அதான் நான் வணக்கம் தெரிவித்தேன். பிறகு என்னை பார்த்து ஆதாப் கோரிய போது ஜாவிதா அக்காவுக்கு கூறுகிறீர்கள் என்று நினைத்தேன். முதல் முறை நீங்கள் வணங்கிய போது கவனிக்காமல் இருந்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். என்னுடைய சிவானிக்கு பெரிய மனது இருக்கிறது. ஜோதா பேகத்தின் சகோதரி ஆயிற்றே. தங்களுக்கு தெரியுமா மிர்சா, நான் ஆமீருக்கு சென்றிருந்த போது நான் சிவானியிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். இவர் மிகவும் சுவையாக சமைப்பார், இல்லையா சிவானி? இவர் எவ்வாறு சமைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே ஆமீருக்கு செல்ல வேண்டும். இங்கு இவர் நம்முடைய விருந்தாளி ஆயிற்றே. இவரை உபசரிப்பது நம்முடைய கடமையாகும். சிவானி அவர்களே, தாங்கள் எப்போது என்னை அழைப்பீர்கள்? என்ன விஷயம்? அனைவரும் ஒன்றாக எங்க இருக்கிறீர்கள்? ஆதா பண்ணி அவர்களே. வணக்கம் மிர்சா. நான் துளசி பூஜைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஒன்றாக பார்த்தேன். என்ன விஷயம்? அனைவரும் இங்க இருக்கிறீர்கள். ஏதேனும் விசேஷமா? அதாவது சிவானி இங்கு தனியாக நிற்பதை பார்த்தேன். அதனால் தான் நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு இப்பொழுது அனுமதி தந்தால் சிவானியை தோட்டத்தை சுற்றி பார்ப்பதற்கு அழைத்து செல்லட்டுமா? ஆம், நிச்சயமாக. இதில் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? செல் சிவானி. கொழுந்தனாரே, தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? ஜாவிதா பேகம் சிவானிக்கு தோட்டத்தை சுற்றி காண்பிப்பார். நான்? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஆம், நீங்கள் ஏன் சிவானி பின்பு செல்கிறீர்கள்? இது என்ன விளையாட்டு அண்ணி அவர்களே? அவர் தங்களுடைய தங்கை. ஆம், நானும் அதைதான் கூறுகிறேன். நீங்கள் ஷெஹன்ஷாவின் சகோதரர், சிவானி என்னுடைய சகோதரி. தாங்கள் கூறுவது விளங்கவில்லையே. ஆனால் எனக்கு புரிந்து விட்டது. நான் உங்கள் கண்களை படித்து விட்டேன். கூறுங்கள், நீங்கள் ஏன் சிவானியை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தீர்கள்? என்ன விஷயம்? கூறுங்கள். அது தங்களுடைய தங்கை மிகவும் அழகாக இருக்கிறார். அப்படியா? அப்படி என்றால் அவள் அழகில் நீங்கள் விழுந்து விட்டீர்கள். ஆனால் அண்ணன் இன்னும் தங்கள் அழகில் விழவில்லை போலிருக்கிறதே அண்ணி.